வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலை தாக்குவோம், அமெரிக்காவை மத்திய கிழக்கிலிருந்து விரட்டுவோம் என்று தாக்குதல் மனப்பான்மையில் இருந்த ஈரான் இப்போது மாறிவிட்டது. ஈரான் இப்போது தாக்குதல் நிலையிலிருந்து தற்காப்பு நிலைக்கு மாறியுள்ளது. இரண்டாவது ட்ரம்ப் பதவிக்கு தயாராக உள்ளது. ஈரானிய தலைவர்கள் உள்நாட்டில் பொருளாதார அழுத்தத்தின் கீழ் மற்றும் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் உறுதியற்ற தன்மையின் இடையே உணர்கிறார்கள். புதிய சவால்களை அச்சுறுத்தும் ஒரு ஆண்டின் தொடக்கத்தில் வலிமையினை முன்வைக்க முயற்சிக்கின்றனர். இதற்கு முக்கிய காரணம் இன்றைய ஈரானிய வலிமை பற்றி ஈரானியர்களை கவலை கொள்ள தொடங்கியுள்ளார்கள். ஈரான் கடந்த வாரம் பல தசாப்தங்களில் அதன் மிக விரிவான இராணுவ பயிற்சிகளை தொடங்கியது. ஆயிரக்கணக்கான ஆளற்ற விமானங்களை பறக்கின்றன. ராக்கெட்கள், ஏவுகணைகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அணிவகுத்து காட்டியது மற்றும் ஈரானிய அணுசக்தி நிலையத்தின் மீது விமான அச்சுறுத்தல்களை முறியடிக்கும் தாக்குதலை உருவகப்படுத்தி காட்டினார்கள். ஒருவர் திடீரென நான் யார் தெரியுமா, எனது வல்லமை தெரியுமா என்று தமது வலிமைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் என்றால் அவர் எதற்கோ பயப்படுகிறார் என்று அர்த்தம். புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அலி முஹாமட் நைனி தெரிவித்தார். கடந்த இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு தளங்கள் தாக்கப்பட்டன அல்லவா? ஜெனரல் அலி முஹாமட் நைனி வெளியிட்ட அறிவிப்பில் ஈரான் ஒரு நாளும் ஏவுகணைகளை தயாரிப்பதை நிறுத்தவில்லை. அதன் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக உயிருடன் உள்ளன மற்றும் பல சந்தர்ப்பங்களில் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்றார். அதன் அர்த்தம் ஈரானிய ஏவுகணை தயாரிப்பில் எங்கோ சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இல்லாவிட்டால் ஒருவர் வந்து எமது ஏவுகணை தயாரிப்பு தடைப்படவில்லை என்று கூற மாட்டார். ஆனால் இதுபோன்று பொது கருத்துக்கள் ஈரானிய சமூகத்தில் கவலையின் குறிப்பிடத்தக்க நீரோட்டங்களை முற்றிலும் மறைக்க முடியாது. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது கடுமையான தடைகள் உட்பட கடுமையான நிலைப்பாட்டுக்கு உறுதியளித்துள்ளார். அதே நேரத்தில் பெருகிய முறையில் தைரியமடைந்த இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இராணுவ தாக்குதல்களை நடத்த பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலின் நேரடி தாக்குதல்கள் லெபனான் மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட இழப்புகள் காரணமாக இப்போது ஈரான் தற்காப்பு நிலையில் உள்ளது. புதிய அமெரிக்க தடைகள் ஈரானின் எண்ணெய் விற்பனையை சீனாவுக்கு நடத்துவதை இலக்காக கொண்டிருக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அது ஈரானின் போராடும் பொருளாதாரத்தை மேலும் அழுத்துகிறது. ஈரானிய இராணுவ பயிற்சியின் போது இராணுவ தளபதிகள் ஈரானின் புதிய வான் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தினார்கள். இஸ்ரேலிய தாக்குதலால் ஈரானின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளின் முக்கிய கூறுகளை சேதப்படுத்திய அல்லது அழிந்த பின்னர் இராணுவ பயிற்சியில் ஈரானின் வான் பாதுகாப்பு உள்ளது என்று நிரூபிக்க துடித்தார்கள். ஈரான் பலவீனமாகியுள்ளதாக சித்தரிக்க எதிரிகளின் முயற்சிகள் தான் வான் பாதுகாப்பு சாதன சேதம் பற்றிய அறிக்கைகள் என்று நைனி கூறினார். அக்டோபரில் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பின்னர் ஈரானிடம் வான் பாதுகாப்பு இல்லை என்று இஸ்ரேலியர்கள் கூறினார்கள் என்றார். ஆனால் ஈரானால் காட்சிப்படுத்தப்பட்ட இராணுவ பாதுகாப்புகள் அக்டோபரில் தாக்கப்பட்டு S-300 விட தரம் குறைந்தவை. மேலும் அணிவகுப்பு செய்யப்பட்ட பெரும்பாலான தாக்குதல் அமைப்புகள் ஈரான் ஏற்கனவே ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களில் பெரிதும் பயனற்ற முறையில் பயன்படுத்திய ஆயுதங்கள் தான். கலிபோர்னியாவில் உள்ள கடற்படை முதுகலை பள்ளியின் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களின் பேராசிரியரான அப்சோன் ஆஸ்டோர் ஈரான் தனது கையில் உள்ள அனைத்து அட்டைகளையும் காட்டியுள்ளது என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது கடந்த ஆண்டு நடந்த மோதல் ஈரானின் மிக மோசமான வான் பாதுகாப்பை அம்பலப்படுத்தியது. அத்துடன் உலகம் அஞ்சும் அளவுக்கு ஈரானிடம் பலம் உண்மையில் இல்லை என்பதை காட்டியது. மேலும் இது ஈரானை வெகுவாக பலவீனப்படுத்தியது. ஈரான் மீண்டும் பலமாகிவிட்டது என்ற கதையை நாட்டின் தலைவர்கள் விற்க முயற்சிக்கையில் அதற்கு பதிலாக அவர்கள் அதன் ஆயுத களஞ்சியத்தின் வரம்புகளை முன்னிலைப்படுத்தியதாக ஆஸ்டோவர் கூறினார். ஈரானின் சக்தியும் வலிமையும் ஒரு கற்பனை தோற்றத்தில் அதன் உச்சத்தில் இருந்தது. அது முன்வைக்கும் அச்சுறுத்தல்கள் அனைத்தும் தத்துவார்த்தமாக நம்பக்கூடிய விதத்தில் இருந்தன. ஆனால் ஈரானின் நிஜ வலிமை அதற்கு தலைகளாக இருந்தது என்றார். 15 மாத கால பிராந்திய மோதலின் மற்றொரு விளைவு ஈரானின் பொருளாதாரம் மேலும் சீரழிந்துள்ளது. ஈரானின் நாணயம் கடந்த ஆண்டு அதன் மதிப்பில் 65% இழந்தது. ஒரு ஆற்றல் நெருக்கடி காரணமாக ஈரானின் வர்த்தகங்கள், பள்ளிகள் மற்றும் அரசு கட்டடங்கள் மூடப்பட்டன மற்றும் வேலையின்மை அதிகமாக உள்ளது. டெஹ்ரானின் பிரதான பஜாரில் உள்ள தொழிலாளர்கள் கடந்த மாத இறுதியில் உயர் பணவீக்கத்தை எதிர்த்து ஒரு அரிய போராட்டத்தை நடத்தினர். போராட்டம் செய்த வர்த்தகர்களின் காணொலியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் டாலர்களின் விலை வர்த்தகத்தை சாத்தியமற்றதாகிறது என்று வாதிடுவதை காட்டியது. ஈரானின் பிராந்திய நட்பு நாடுகளும் ட்ரம்பின் மீள் வருகைக்கு துடிக்கின்றன. ஈராக் அதில் முக்கியமாக உள்ளது. லெபனானில் ஹெஸ்போல்லாவை இஸ்ரேல் தோற்கடித்ததையும் சிரியாவில் பஷார் அல் அசாத்தின் வீழ்ச்சியினையும் கவனித்த ஈராக் தனது சொந்த எல்லைக்குள் ஈரானிய ஆதரவு இயக்கத்தினரின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தியுள்ளது. 2014 ஈராக்கில் IS இயக்கத்தின் முன்னேற்றங்களை நிறுத்துவதில் ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் முக்கிய பங்கு வகித்தன.
பின்னர் அவை முறையாக நாட்டின் பாதுகாப்பு படைகளில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. ஏமனில் உள்ள ஹவுதிகள் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது போல் ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தலாம் என்று ஈராக்கிய அதிகாரிகள் இப்போது அஞ்சுகின்றனர். ஈராக்கிய பிரதமர் முகமது ஷியா அல் சூடானி கடந்த வாரம் டெஹ்ரானுக்கு பயணம் செய்து ஈராக்கில் ஈரானிய ஆதரவு படைகளின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக மூத்த ஈராக்கிய அதிகாரி தெரிவித்தார். மொத்தத்தில் மத்திய கிழக்குக்கு எரிமலை போல உள்ளே கொதித்துக் கொண்டிருக்கிறது. எப்போது எரிமலை குழம்பு வெளியே வரும் என்பதுதான் யாருக்கும் தெரியவில்லை.